ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அபுதாபி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான சிக்கன் ஷமி கபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து அரை கப்பு ஊற வச்ச கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர், அரை டீஸ்பூன் பெரிய ஜீரா பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர், தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ½ கப் வாட்டர், ரொம்ப வாட்டர் ஆட் பண்ண வேணாம், ½ கப் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 4 to 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கான சட்னி ப்ரிப்பரேஷன்: ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவுக்கு மல்லி, ஒரு கையளவுக்கு புதினா, ஒரு பச்சை மிளகா, ஒரு பல்லு பூண்டு, அரை துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு, 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக அரை டீஸ்பூன் ஜீரா பவுடர் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் லெமன். அந்த லெமன் ஆட் பண்ணுறதுனால அந்த க்ரீன் கலர் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். இந்தமாரி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 4 to 5 விசில் விட்ட பிறகு அந்த தாலும் சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதோட தண்ணி நல்லா ட்ரெயின் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்தமாரி வச்சு எடுத்துக்கோங்க. இந்தமாரி பதத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் நான் ஒரு சாப்பரில் ஒரு கையளவுக்கு கொரியண்டர் லீவ்ஸ், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், சாப்பர் இல்லாட்டி நீங்கள் மிக்ஸி கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பச்சை மிளகா நல்லா சாப் பண்ணி எடுத்த பிறகு நம்மளோட அந்த தாலும் சிக்கனும் இதில் ஆட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு செட்டு நான் கொஞ்சம் குறப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து ஒரு முட்டை ஆட் பண்ணி செகண்ட் பேட்சை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு, ஸோ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு அப்புறம் அந்த லெமனோட ஃப்ளேவர் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் கையில் ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளங்கையில் ஆயில் நல்லா தேய்ச்ச பிறகு அதுலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்புக்கு ஷேப் பண்ணிக்கோங்க. அதை ஆக்சுவலி இது ரவுண்ட் ஷேப்பாக தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அந்த கபாப். அதுக்கப்புறம் ஃப்ரை பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட கபாபெல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப க்ரௌட் பண்ணக்கூடாது. அதை ஒரு 4 to 5 போட்டால் போதும் நீங்கள், ஏன்னா திருப்புறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குன்னு, இல்லாட்டி உடஞ்சிரும் அது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பேட்சாக நீங்கள் அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைட் ப்ரௌன் ஆன பிறகு எல்லாத்தையும் 1 by 1 திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. சூப்பரான அல்டிமேட்டான சிக்கன் ஷமி கபாப் ரெடி ஆயிடுச்சு. அதோட ஃப்ரைட் க்ரீன் சில்லி, கொஞ்சமாக அனியன், உப்பு போட்டு லெமன் போட்டு வச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண க்ரீன் சட்னி பாருங்கள். ரொம்ப நேரம் நான் யூஸ் பண்ணேன், கலர் சேஞ்சு அவ்வளோ க்ரீன் சட்னிக்கு லெமனோட தான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக செம்மையாக குக் ஆகிருக்கு. இதை அப்படியே உடச்சி நம்மளோட க்ரீன் சட்னியோட டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.